ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் பேசுகிறான். சில மனிதர்கள் பேசும்போது கேட்குறவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. சிலர் மனிதர் பேசும்போது ஏன்டா இந்த ஆள் பேசுகிறான் அப்படின்னு தோணும். சிலர் பேசும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் பேசிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். சிலர் பேசும்போது ஆளை விடு சாமி அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்கும் பேச்சுக்கள். எல்லாரும் மற்றவங்களுடைய மனதில் மகிழ்ச்சி கொண்டு வர்ற மாதிரி பேசுகிறாங்களா அப்படின்னா இல்லை. நாம் நிறைய பேசுகிறோம். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் எல்லா வார்த்தைகளும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா அப்படின்னா இல்லை. பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப 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 கம்மி. பல நேரங்களிலே நம்முடைய வீண் வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பேசக்கூடிய வீணான வார்த்தைகளுக்கு தக்க கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு மத்தேயு நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. ஆக இப்போ நான் பேச போகிற வார்த்தை நான் பேசுகிறது மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். நான் பேசுகிறது மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். நான் பேசுகிறது மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும். என்னுடைய ஸ்பீச் மற்றவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். அவங்க மனசில் ஒரு இன்பத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறைவாக கொடுக்கணும். ஆகவே அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானம், அந்த நிறைவை ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா வேத வசனத்தை நான் கவனித்து பார்க்கணும். ஒரு அற்புதமான வார்த்தை ஒன்று யாக்கோபின் மூலமாக தன்னுடைய சந்ததிகளுக்கு அல்லது தன்னுடைய பிள்ளைகளின் வழியாய் வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை நாம் ஆதியாகம புத்தகம் 49ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அதிலிருந்து ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 49ஆவது அதிகாரம் ஆதியாகமம் 21ஆவது வசனம். நப்தலியை குறித்து அருமையான தேவ மனுஷன் யாக்கோபு முன்னறித்த போது யாக்கோபை மறுத்து ஆண்டவர் வெளிப்படுகிறார். அவன் அந்திய காலத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையாக கூப்பிட்டு அவன் ஆசீர்வதிக்கிறான். அவனுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்குமான ஆசீர்வாதங்களை யாக்கோபு சொல்லுகிறான். அப்படி சொல்லி வருகிற போது நப்தலிக்கு சொல்லுகிற வார்த்தை 49:21 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். இன்பமான வசனங்களை வசனிப்பான். நீங்கள் இனி மற்றவங்களுக்கு இன்பமான வார்த்தைகளை பேசுகிறவங்களா இருப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகள் மதுரம் போல் இருக்கும். உங்கள் வார்த்தைகள் அநேகரை ஆறுதல் படுத்தும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நிறைய காலங்கள் வாழ்கிறோம், நிறைய பேசுகிறோம். எந்தெந்த இடத்துலலாம் நம்முடைய வார்த்தைகளே மற்றவங்களுடைய வாழ்க்கையை பாதிச்சிருக்கு? நம்முடைய வார்த்தையினால் எத்தனை பேருடைய மனதை வேதனைப்படுத்தியிருக்கிறோம்? நம்முடைய வார்த்தையினால் எத்தனை பேருடைய உள்ளம் ரணப்பட்டு போயிருக்கிறது? எத்தனை பேருடைய மனசில் சஞ்சலமும் வேதனையும் கூடியிருக்குது? யோசித்து பாருங்களேன். நம்முடைய வார்த்தையை நாம் கவனமாக பயன்படுத்துவோம். நம்முடைய வார்த்தை எப்போதும் இன்பமாக இருக்கட்டும். நாக்கு ஒரு உருவாக்குற சக்தி கொண்டது என்று ஒரு பக்தன் ஒரு புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அவர் டங்க் இஸ் கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் என்பது அந்த புத்தகத்தின் ஆங்கில தலைப்பு. நான் அதை படித்து பார்த்துருக்கிறேன். நம்முடைய நாவு என்பது சாதாரணமானதல்ல. நீங்கள் மற்றவர்களை அன்பாக அக்கறையாக விசாரிச்சிங்கன்னா அந்த வார்த்தை அவர்களை பெரிய ஆறுதலுக்குள்ளே நடத்தும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வாய் திறந்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் காயங்களை ஆற்றணும், வேதனையை மாற்றணும், நம்முடைய உள்ளத்தில் ஒரு குதூகலத்தை உண்டு பண்ணணும். தேவனுடைய வார்த்தைக்கு அத்தனை மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் வாசித்து அந்த வார்த்தையை தியானித்து நாம் பேசும்போது தேவன் எப்படி ஒரு கம்ஃபோர்ட் பண்ணுவதற்கான வார்த்தைகளை உடையவராக இருக்கிறார், அதுபோல் நம் ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய கருவியாக பயன்படுத்துவார். என்னுடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு இன்பமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு மகிழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதற்காக எல்லா நேரமும் அப்படியே மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் சொல்கிற கருத்து வேறு. நான் பேசுவது ஒருவேளை கடினமான வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அது நம்முடைய இனிமையான வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கணும். சில நேரங்களில் பெற்றோர்கள் திட்டுறாங்கல்ல பிள்ளைகளை, கடின வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க.
டீச்சர்ஸ் அப்படி பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் ஆழமாக ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னா, நல்ல பிள்ளைன்னா ஏன் அம்மா அப்பா அப்படி திட்டணும், ஏன் டீச்சர் இப்படி திட்டணும் யோசித்து பார்த்தாங்கன்னா, என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய நல்வாழ்விற்காக, நான் நல்லா வரணுன்றதுக்காக, என்னுடைய உயர்வுக்காக அவங்க பேசுகிறாங்க. அதே மாதிரி போதகர் திருச்சபையில் கடினமாய் பேசும்போது நம்ம கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பரிசுத்தத்தில் நான் இன்னும் வளர்வதற்கு, அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் என்னை வார்த்தையினால் சிற்றிக்கிறார் என்பதாகத்தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் நாம் எப்பொழுதும் இன்பமானவைகளை பேசக்கூடியவர்களாக, நலமானவைகளை பேசக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு பக்தி விருந்தி உண்டாக்கக்கூடிய காரியங்களை பேசக்கூடியவர்களாக நம்மை கர்த்தர் மாற்றணும். இந்த நப்தலிக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்காய் கொடுக்கிறார். நீங்கள் இன்பமானவைகளை பேசுவீர்கள். இனிமே உங்களுடைய நாக்கை கர்த்தர் தன்னுடைய கண்ட்ரோல் எடுப்பார். உங்களுடைய நாக்கை அவர் தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்குவார். ஜீவனும் மரணமும் மனுஷனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்குதான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் உங்களுக்குள்ளே ஜீவனை கொடுக்கும், இல்லைன்னா மரணத்தை கொடுக்கும். நெகட்டிவாக எப்போதுமே கன்ஃபஸ் பண்ண வேண்டாம். பாசிட்டிவ் கன்ஃபஸ் இருக்கட்டும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பாசிட்டிவாக நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்கள். பாசிட்டிவாக சாதகமாக பேசுங்க. நல்ல வார்த்தைகளை விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். அப்போது உங்கள் லைஃப்பில் எல்லாமே நேர்த்தியாக, மிக அற்புதமாக, ஆசீர்வாதமாக, ஆச்சரியமாக நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாவின் வார்த்தைகள் மற்றவங்களுக்கு இன்பமாக இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து உங்களுக்கு வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 5 விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நாம் இன்பமானவைகளை பேச முதலாவது தேவனோடு நாம் பேச வேண்டும். அவரோடு பேசி பழக வேண்டும். இதுக்கு இந்த வார்த்தைக்காக ஒரு சங்கீதத்தின் ஒரு வார்த்தையை நான் உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 141:6. அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று அவர்கள் கேட்பார்கள். நப்தலியினுடைய வார்த்தைகள் இன்பமாக இருக்கணும்னு கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையின்படி தாவீதினுடைய லைஃப்பில் அந்த வார்த்தை எப்படி நிறைவேறது பாருங்கள். தாவீது வேறு கோத்திரத்தை சேர்ந்தவன், நப்தலி கோத்திரம் இல்லை. ஆனால் இன்பமானவைகளை, இவனுடைய வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று மற்ற எல்லாரும் அந்த வார்த்தைகளை கேட்பாங்களாம். தாவீதுக்கு அப்படி ஒரு கிரேஸ், அப்படி ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்தார். அவன் பேசும்போது அந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு இன்பமாக இருந்திருக்கிறது. ஆகவே 141வது சங்கீதத்தின் முதல் வசனத்திலே நான் வாசிக்கின்ற போது தேவனை நோக்கி ஜெபிப்பதை அல்லது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதை சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு செவி கொடும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்துக்கு செவி கொடும் என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எப்போ நம்முடைய வார்த்தைகள் இன்பமாக இருக்கும்னா, அவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு அவ்விதமாக தேவனோடு பழகும் பொழுது, அவருடைய உறவிலே நாம் நிலைத்து இருக்கும்போது, அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தைகள் இனிமையானதாக இருக்கும்படி தேவன் தயவு செய்வார். நம்முடைய வார்த்தைகள் அநேகருக்கு இனிமையாக இருக்கும். நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் தயப்பாராட்டுவார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய சத்தத்தை கேட்பதில் ஈடுபாடு கொள்ளுங்கள். அதே சங்கீதத்தில் இன்னொரு வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 141வது சங்கீதத்தின் 2வது வாக்கு, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவுது. விண்ணப்பம், கையெடுப்பு அந்திப்பலியாக, தூபமாக இருக்கட்டும் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். அதாவது அவரோடு இருக்கிற உறவிலே தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அப்படியே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். இதுபோல ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்ய துவங்குகிற போது அவனுடைய வார்த்தைகள் அத்தனையும் இனிமையானதாக, அந்த வார்த்தைகள் அத்தனையும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாகவே நிச்சயம் இருக்கும். இன்னொரு வசனத்தை அதே சங்கீதத்திலே பார்க்கலாம். 141ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறான். என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் மதுரமானது. அன்பானவர்களே, அவருடைய வார்த்தைக்கு ஒரு வலிமை உண்டு. மதுரமான அவருடைய வார்த்தை, இனிமையான அவருடைய வார்த்தை. அவரையே நோக்கி பார்க்கும்போது
அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும் அல்லவா? அவரையே நோக்கி பார்க்கிற போது, அவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிற போது, அவரிடத்தில் உறவாடுகிற போது, அவருடைய சத்தத்தை கேட்கிற போது அவரை போலவே நாமும் பேச ஆரம்பிக்கின்றோம். பிறகுள்ள பகுதிகள் நான் அதை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனோடு, ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டு அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பது, அவரிடத்தில் ஜெபம் பண்ணுவது மிக அவசியம். இரண்டாவது, நம்முடைய வார்த்தைகள் இனிமையானதாக இருப்பதற்கு அதே சங்கீதத்தில் நாம் மற்றொரு குறிப்பை பார்க்க முடியும். தேவையற்ற பேச்சை நாம் பேசக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்னது போல வீணான பேச்சுக்களுக்கு நாம் விலகி இருந்தால், நீங்கள் சாதாரணமாய் பேசும்போது அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு இனிமையானதாக இருக்கும், மற்றவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். 141வது சங்கீதத்தின் 3வது வாக்கு இப்படி சொல்கிறது: கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் அவசியம் இல்லாமல் பேசிடக்கூடாது, தேவையில்லாமல் பேசிடக்கூடாது, வீணானவைகளை பேசிடக்கூடாது. நான் கவனமாக இருக்க உதவி செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நேரம், எத்தனை சந்தர்ப்பங்களிலே வீணான வார்த்தைகளினால் நாம் கரைபட்டு விடுகிறோம், வீணாய் பேசி திரிகிறோம். பல்வேறு தருணங்களிலே நம்முடைய வாயின் வார்த்தைகள் அநேகருக்கு இடையூறாக, இடறுதலாக இருக்கிறது. வீணான வார்த்தைகளுக்கு நம்மை கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும். மனுஷர் பேசும் வார்த்தைகள் அத்தனையும் வீணான வார்த்தைகள் தான். அது எல்லாவற்றுக்கும் தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நாம் அவைகள் எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நம்முடைய வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வீணான வார்த்தைகள் பேச வேண்டாம், பரிகாசங்கள் வேண்டாம், அவசியமற்ற வார்த்தைகளை பேசுவதை விட்டு விடுவோம். நீங்கள் வாய் திறந்தால் அது மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது, குணசாலியான பெண், அவள் வாய் ஞானம் விளங்க திறக்கும் என்று. அவள் வாயை திறந்துட்டா ஞானம் விளங்கும். இன்பமான வார்த்தைகள் வரணும், சந்தோஷமான வார்த்தைகள் வரணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் வரணும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரணும்னா நம்முடைய வாயை நாம் காவல் காக்க வேண்டும். அவசியமற்ற பேச்சுக்களுக்கு விலகி இருப்போம். 141வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை பாருங்கள் மீண்டும் ஒரு விசை. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் அவசியம் இல்லாமல் பேசிடக்கூடாது, அனாவசியமாக பேசிடக்கூடாது. இன்னொரு சங்கீதத்தில் சங்கீதக்காரன் பாடுகிறான், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று பாடுகிறான். பல நேரங்களில் நான் அவசியமற்றதை பேசுகிறேன், மிக மோசமானவைகளை பேசுகிறேன். வேண்டாம் ஆண்டவரே, அவசியமானவைகளை பேசுவதற்கு எனக்கு பலன் கொடும். உம்முடைய சக்தி எனக்கு வேண்டும், உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும், உம்முடைய தயவினால் நிரப்பும் ஆண்டவரே. அவசியமானவைகளை பேசுவதற்கான ஆற்றலை எனக்கு தாங்க. என் உதடுகளை காவல் வைங்க, வீணான வார்த்தைகளை நான் பேச வேண்டாம். எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை செய்து முடிப்பதற்கான சத்துவம் எனக்கு வேண்டும். தேவனாகி கர்த்தர் நம்முடைய வாய்க்கு கடிவாளம் வைப்பாரானால் நம்முடைய பேச்சுக்கள் அத்தனையும் மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கும். 2 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இன்பமாய் பாடுகிற பாடல், சங்கீதக்காரனுடைய பாடல் இன்பமாய். அந்த பாடல் எவ்வளோ பேருக்கு இன்பமாக இருக்குது. நீ இன்றைக்கி பாருங்கள், வேதனையோட, வருத்தத்தோட, கஷ்டத்தோட நிறைய மக்கள் அங்கும் இங்குமாக அலைந்து திரிகின்ற மக்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த சங்கீதங்களை வாசிக்கின்ற போது, சங்கீத புத்தகத்தை வாசிக்கின்ற போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் உண்டாகிறது, மிகப்பெரிய இன்பம் உண்டாகிறது. எத்தனையோ பேர் ஆறுதல் அடைகிறார்கள் இந்த சங்கீத வசனங்களினால், வார்த்தைகளினால் அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். ஆகவே வீணான வார்த்தைகளை பேசாமல் நம்முடைய வாய்க்கு கர்த்தர் கடிவாளம் வைக்கும்போது, சங்கீதம் 39:1 நம்முடைய வாய்க்கு அவர் கடிவாளம் வைக்கும்போது, நம்முடைய வார்த்தைகள் ஒன்று கவனமாய் பிறக்கும்போது, பிறக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும், மற்றவர்களுக்கு இன்பமாகவும், மற்றவருடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாகவும் நிச்சயம் இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. ஆண்டவர் அப்படியே நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துவார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அன்பானவர்களே, 141ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, என்னுடைய வார்த்தை இன்பமாக இருக்கும் என்று எண்ணி அவர்கள் கேட்குறாங்க. இந்த வசனத்தை கேட்குறாங்கன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் பேசுனா அவர்களுக்கு இன்பமாக இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க, நினைக்கிறாங்க. அதைத்தான் 2 சாமுவேல் 23:1 நான் வாசிக்கிறோம். இன்பமான சங்கீதம், தாவீதுடைய வாயிலிருந்து பிறந்த இன்பமான வார்த்தைகள் இவைகள். ஸோ இன்பமான வார்த்தைகள், நப்தலி வாய் திறந்து பேசினால் அந்த வார்த்தை இன்பமாக இருக்கும் என்பது போல நம்முடைய வார்த்தை இன்பமாக இருப்பதற்கு நாம்
முதலாவது தேவனோடு நான் பேசணும், அவரிடத்தில் ஜெபம் பண்ணணும். இரண்டாவது வீணான வார்த்தைகளை பேசுகிறத நாம் நிறுத்திடணும். மூணாவது என்ன செய்யணும் அப்படின்னா, தவறான மனிதரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், ஐக்கியத்தை நான் விட்டு விட வேண்டும். நிறைய தவறான மனிதர்கள், துன்மார்க்கர்கள், அநீதிக்காரர்கள், பரிகாரர், இவர்களோடு இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப்பை விட்டுறணும். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய முதல் சங்கீதத்தில் சொல்கிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கணும்னு சொல்கிறான். இங்கே 141ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும் அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. அதாவது அவசியமற்ற தவறான ஃபெல்லோஷிப், தேவன் அருவருக்கக்கூடிய உடன்பாடு, அருவருக்கக்கூடிய தொடர்புகள், இவைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். என் தெய்வத்தினுடைய மக்களே, ஆண்டவருடைய அற்புதமான பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் அப்படி ஒரு உயர்வை, அப்படி ஒரு மேன்மையை நீங்கள் பெற வேண்டும். அதாவது நீங்கள் பேசுவது மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை பெற வேண்டுமானால் தவறான ஐக்கியத்தை வெறுத்து விடுங்கள். தவறான ஃபெல்லோஷிப் வேண்டாம், தவறான அந்த தொடர்புகள் வேண்டாம். உங்களுடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு இருக்கட்டும். அருமையான யோபுனுடைய சிநேகிதன் யோபுக்கு சொன்ன வார்த்தை ஒன்று, யோபு 22:21, அவரோடு பேசி பழகி சமாதானமாயிரும் என்று சொல்கிறான். அவரோடு உன்னுடைய ஐக்கியம் இருக்கட்டும், அவரோடு உன்னுடைய தொடர்பு இருக்கட்டும். பாருங்கள், 3.5 வருடம் இயேசுவோடு இருந்தான் அருமையான சீடன் ராயப்பர், அதாவது பேதுரு. ஒரு வேலைக்காரி சொல்லுகிறாள், நீயும் அந்த கலிலேயாய் இயேசுவோடு இருந்தவன் தானே, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறதுன்னு சொன்னாள். அதாவது 3.5 வருடங்கள் இயேசுவோடு இருந்ததுனால இயேசுவை போல பேசக்கூடியவனாக, இயேசுவை போல உரையாடக்கூடியவனாக பேதுரு இருந்தான். இயேசு இன்பமானவைகளை பேசினார் அல்லவா, அதை போலவே இன்பமானவைகளை, நல்ல காரியங்களை கருத்தாய் பேசுகிறவனாக பேதுரு இருந்தான். இயேசுவை போல பேசுகிற ஆற்றல் அவனுக்கு கிடைத்து விட்டது. தேவனோடு நாம் பழகும் பொழுது, அவரோடு உறவாடும் பொழுது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. குறிப்பாக பக்தியுள்ளவர்களோடு உங்களுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல மனிதரோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கட்டும். பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதே போல் அதற்கு மாற்றாக இன்னொரு பழமொழி இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறதோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. நீங்கள் நல்லவருடைய அந்த தொடர்புகள் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இனிமையானவைகளை பேசுவீங்க, அமங்கலமாய் பேச மாட்டீங்க, அவசியமற்றதை பேச மாட்டீங்க. ஒரு மனிதன் ஒரு பனை மரத்திலிருந்து 2 கிளி குஞ்சுகளை எடுத்தான். அந்த கிளி குஞ்சுகளை கொஞ்சம் வளர்த்த பிறகு வீதிகளில் விற்றுக்கொண்டே வந்தான். ஒரு வீதிக்குள்ளே நினைந்து கிளி வாங்கலையோ கிளி என்று குவிக்கொண்டே வந்தான். ஒரு தமிழ் அறிஞர், தமிழ் ஆசிரியர், தமிழ் பண்டிட் ஒரு கிளியை வாங்கினார். அடுத்த தெருவுக்கு போனான். அங்கே ஒரு கசாப்பு கடைக்காரர் ஒரு கிளியை பெற்றுக்கொண்டார். 2 கிளியையும் அவரவருடைய வீட்டிலே அவன் விற்றான். ஒரே சந்தோஷம். நாட்கள் பல கடந்தன. அந்த ஊருக்கு அவன் செல்ல வேண்டிய தருணம் வந்தது பல மாதங்களுக்கு பிறகு. முதலாவது தமிழ் பண்டிட்டுடைய வீட்டிற்கு போனான். ஐயா, நான் கொடுத்த கிளி நல்லா இருக்குதா, எப்படி இருக்கு என்று கேட்டார். இப்பொழுது பேச ஆரம்பித்து விட்டது என்று சொன்னார் தமிழ் ஐயா. எங்கே பேசுங்க, பேச சொல்லுங்கன்னு பார்க்கலாம் என்ற போது, வணக்கம், வாருங்கள், அமருங்கள் என்றது அந்த கிளி. மிக சந்தோஷம் அந்த கிளி விற்றவனுக்கு. அடுத்த தெருவுக்கு போனான். அங்கே அந்த கசாப்பு கடைக்காரர் வீட்டுக்கு போய், ஐயா, நான் கொடுத்த கிளி எப்படி இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, இப்பொழுது நன்றாக பேசுகிறதே என்று அவர் கறிக்கடைக்காரர் சொன்னார். எங்கே பேச சொல்லுங்கள். அந்த கிளி பேச ஆரம்பித்தது. வெட்டு, குத்து, 1/2 கிலோவா 1 கிலோவா என்று பேச ஆரம்பித்தது. கவனிக்க வேண்டிய ஒரு கதை தான். 2 கிளிகள் தான், ஒரே தாயினுடைய பிள்ளைகள் தான். ஒரு கூண்டுக்குள்ளே அல்லது ஒரு அந்த இடத்திலே இருந்து எடுக்கப்பட்ட 2 குஞ்சுகள். விற்கப்பட்ட இடம் என்பது ஒரு இடம் தமிழறிஞருடைய இடம், மற்றொரு இடம் கசாப்பு கடைக்காரருடைய இடம். இங்கே தமிழறிஞருடைய வீட்டில் இருந்த அந்த கிளி அந்த தமிழையா என்ன பேசுகிறார்களோ அதை போல பேசியது. கசாப்பு கடைக்காரன் வீட்டில் விற்ற அந்த கிளி கசாப்பு கடைக்காரனை போல பேசியது. வெட்டு, குத்து, 1/2 கிலோவா 1 கிலோவா என்றெல்லாம் பேசியது. நம்முடைய இந்த ஃபெல்லோஷிப் இருக்குது பாருங்களேன், ஐக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தவறான மனிதர்களோடு இருந்தால் உங்களுடைய வார்த்தைகள் கோபமான வார்த்தைகளாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் ஒரு பக்குவமான வார்த்தையாக இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் தேவ பிள்ளைகளோடு,
தேவ மக்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஞானமாய் பேசுவீர்கள், அறிவாய் பேசுவீர்கள், மிகுந்த கவனத்துடன் பேசுவீர்கள். தெய்வத்தினுடைய இந்த ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் அன்பானவர்களே. நான்காவதாக, நம்முடைய வார்த்தைகள் இன்பமாக இருப்பதற்கு நாம் எங்காவது தப்பாக பேசியிருந்தோம் அல்லது தப்பாக நடந்திருந்தோம்னா நம்மை சிட்சிப்பதற்கு ஒரு ஆள் வேணும். அதைத்தான் 5வது வசனம் சொல்லுகிறது. 141:5, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அள்ளத்தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நீதிமான் கொட்டட்டும். சிட்சைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் எப்போதும் இன்பமானவைகளை பேசுவார்கள். அதாவது சிறு குழந்தைகள் பாருங்களேன், தப்பாக பேசுகிற குழந்தைங்களை இஷ்டத்துக்கு விட்டுட்டா அது பெருசாகும்போது தப்பாக பேசும், அநேகரை வேதனைப்படுத்தும். ஆனால் சின்னதில் அப்படி பேசாத, மாமாவை மாமான்னு சொல்லு, வாடா போடான்னு சொல்லக்கூடாது என்று சிறு பிள்ளைகளை நம்ம பக்குவமாக நடத்தும்போது, சொல்லிக் கொடுக்கும்போது வாங்கன்னு சொல்லு, உட்காருங்கன்னு சொல்லுங்க என்று சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் சின்னதிலே கற்றுக்கொள்ளுகிறார்கள். சில எங்களை தப்பாக பேசிட்டா அதுக்கு அடி விழுகுது. அப்பா அம்மா அடித்து மன்னிப்பு கேளு, சாரி கேளுன்னு சொல்கிறாங்களே, ஏன் அப்படி சொல்கிறாங்க? அப்பொழுது தான் இந்த பிள்ளைகள் பெருசாக வளரும்போது அவங்க பேசுகிறது மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், மற்றவங்களுக்கு இன்பமாக இருக்கும். நீதிமான் உங்களை குட்டினா, தயவாக குட்டினா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். 6:23 நீதிமொழிகள் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி என்று. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மிக அற்புதமாக சிட்சித்து நலமானவைகளை பேசும்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமானவைகளை பேச வேண்டுமானால், மற்றவர்களுக்கு இனிமையானவைகளை பேச வேண்டுமானால், என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் நீதிமன்றுடைய சிட்சையை சகித்து கொள்ளுங்கள். யாராவது உரிமையோடு பேசினா கோபித்து கொள்ள வேண்டாம், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் இந்த தவறு இருக்கிறது என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் அன்பானவர்களே. இறுதியாக கடைசியாக நாம் என்ன வாசிக்கின்றோம்? 5வதாக, நாம் என்ன செய்தால் நம்முடைய வார்த்தைகள் இன்பமாக இருக்கும்? தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவர்கள், தேவன் மேல் உறுதியோடு இருக்கிறவர்கள், அவரை இறுக பிடித்து கொள்ளுகிறவர்கள் எப்பொழுதுமே அவரை போல பேசுகிறார்கள். இனிமையான வார்த்தைகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இதே சங்கீதம் 141:8, நான் உண்மையை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரர். உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் உண்மை நம்பி இருக்கிறபடியினால் நீர் என்னை நலமான பாதையில் நடத்துவீர். அவரை நம்புகிற நம்பிக்கை, நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைச்சிங்கன்னு சொன்னால் அவர் மணவாளன், அந்த மணவாளனுடைய வார்த்தைகள் இன்பமானது என்று, மணவாட்டி மணவாளனுடைய வார்த்தைகள் இன்பமானவை என்று உன்னத பாட்டு புத்தகம் 4:3 சொல்லுகிறது. தேவன் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்கள், அந்த நம்பிக்கையின் ஊடாகத்தான் நாம் பரிசுத்தம் அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை சுத்திகரிக்க நம்பும்போது பரிசுத்தம் அடைகிறோம். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இன்பமானவைகளை பேச வைக்கிறது. நிறைய பேர் வாய் மதுரமாக இருக்கிறது, இது ரொம்ப தூரமாக இருக்குது, அவங்களுடைய இன்பமான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளமோ தேவனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, எசேக்கியேல் தீர்க்கதரிசி 33:31 சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த மணவாளனைப் போல அல்லது இன்பமான வார்த்தைகளை பேசுகிற அந்த தேவனைப் போல நீங்களும் இன்பமானவைகளை பேச துவங்குவீர்கள். நீதிமொழிகள் புத்தகம் 15:26 சுத்தமானவருடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமானவருடைய வார்த்தைகள் இன்பமானவைகள். ஆக தேவனை நம்புவதன் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இன்பமானதை வெளிப்படுத்துகிறது, இன்பமான வார்த்தைகளாக மாறுகிறது. ஆண்டவராகிய தெய்வம் இன்பமானவைகளை பேசுவதற்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். இன்பமானவைகளை நீங்கள் பேசுங்கள், தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். நப்தலியினுடைய நாவு இன்பமானவைகளை பேசுவது போல நீங்கள் இன்பமானவைகளை பேச கர்த்தர் உதவி செய்வார். அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்மை அறியாமல் தவறான வார்த்தைகளை பேசுகிறோம். நம்முடைய வார்த்தைகள் அநேகரை வேதனைப்படுத்துகிறது. மற்றவர்களுக்கு இன்பமான வார்த்தைகளை நம்மால் பேச முடிகிறதா? நம்பிக்கையூட்டுகிற வார்த்தைகளை பேச முடிகிறதா? சந்தோஷத்தை கொடுக்கும்படி நம்மால் பேச முடிகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இன்பமானவைகளை பேசுவீர்கள். இன்பமானவைகளை பேசுவதற்கு தேவனுக்கு நமக்குமான உறவு சரியாக இருக்கணும். ஆண்டவரோடு நல்ல உறவு வைத்திருக்கிறவர்கள், அவரை நம்பி அவரை ஆராதனை செய்கிறவர்களுடைய வாயின் வழியாக எப்பொழுதும் இன்பமான வார்த்தைகள் பிறக்கும். ஆகவே தேவனை நம்புவோம், அவரோடு ஐக்கியம் கொள்வோம். இன்பமானவைகளை பேச நம்முடைய நாவை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணுவாராக. ஜெபிக்கலாம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே,
ஆசீர்வாதமான இந்த அருமையான இனிய வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தெய்வத்தினுடைய மகிமையான கரம் உம்முடைய பிள்ளைகளை தாங்கி ஏந்தி நடத்துவதாக. உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் இன்பமானவைகளை பேசுவதற்கு, நலமானவைகளை பேசுவதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய திருக்கரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும், மகிமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.